சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு 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 சிக்குமங்கு சச்சப்பப்பா. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். எங்கே சொல்லு? அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். ஆசை இல்லா மனிதர் தம்மை துன்பம் எங்கே நெருங்கும். பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும். பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை. சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை. எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம், அங்கே வந்து தழுவிக்கொண்டு போற்றும் நல்ல இதயம். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா. நாளை பள்ளிக்கூடம் நடக்கும். காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும். எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும். இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, 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 சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா. அன்பு மலர்களே, நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே.
தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமது தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமது காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமது நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே பாசம் என்னும் நூல் வழி வந்து வாசமல கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம் பாசம் என்னும் நூல் வழி வந்து வாசமல கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம் மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காதிய சிந்து மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது நாளை நமதே நாளை நமதே வீடு என்னும் கோயிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமானது வெளிச்சம் தாருங்களே. உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான்
உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். கண்களை விளக்காக்கி, கைகளை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாழாக்கி வளர்த்த அன்னையை வணங்கி, அறிவு கொடுத்த தந்தையை வணங்கி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இருகரங்கூப்பி வணங்கி, அண்ணா தொழிற்சங்க மின்சார பிரிவை வணங்கி, எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற மின்சார வாரியத்தை வணங்கி, இந்த பிரிவு உபச்சார விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் விஜயரங்கன் அவர்களே, திருப்பத்தூர் நகர கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அருமை நண்பர் டிடி குமார் அவர்களே, மின்சார பிரிவினுடைய வேலூர் மண்டலத்தினுடைய செயலாளர் திரு சாந்தமூர்த்தி அண்ணன் அவர்களே, மற்றும் திரு ஞானசேகரன் அவருடைய குடும்பத்தார்களே, தொழிலாளர் தோழர்களே, தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகளே, நண்பர்களே, உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கிட்டத்தட்ட திரு ஞானசேகரன் அவர்கள் மின்சார வாரியத்தில் 30 ஆண்டு காலம் பணி நிறைவு செய்துள்ளார். அது காலத்தின் கட்டாயம். எப்படி ஒரு வாழ்க்கையில் மனிதன் பிறப்பு எப்படியோ அதே போல பள்ளி பருவம், காலேஜ் பருவம், அதுபோல பணியில் சேரும் ஒரு பருவம், ஓய்வு பெறுவது ஒரு பருவம். அந்த காலத்தை நெருங்கிவிட்ட காரணத்தினால் பணி நிறைவு செய்கின்ற காலம் இது. சிறப்பான பணியை இந்த மின்சார வாரியத்தில் பல்வேறு துறைகளில் பணி செய்து பேரும் புகழோடும்
நற்பெயரோடும் தன் பணிகளை நிறைவு செய்துள்ளார் அருமை நண்பர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் தொழிற்சங்கமாகட்டும் அந்த பணியை சிறப்பாக செய்தார். அதே போல பணியாளர் கூட்டுறவு வங்கியினுடைய தலைவராகவும் வேலூர் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய இயக்குநராகவும் பல்வேறு காலகட்டங்களில் சீரும் சிறப்போடு பணி செய்து அனைத்து தொழிலாளருக்கும் அவரால் இயன்ற ஒரு உதவிகளையும் தொழிலாளருடைய பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு நேர்மையுடன் நல்ல ஒரு பணியை நிறைவு செய்தார் என்பது மற்றற்ற மகிழ்ச்சியாக நாம் கருதுகிறோம். உண்மையிலே இன்றைய காலகட்டத்தில் மின்சார வாரியத்தில் பணி நிறைவு செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு கடுமையான காலம். அந்த நெருக்கடியான காலத்தில் ஆட்கள் இல்லாத காலம் என்று பணி சுமை அதிகம். அதில் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் தன் பணியை நிறைவு செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த வகையிலே அவருடைய நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் கிடைத்த ஒரு பரிசு. இந்த ஓய்வு காலத்தில் பணத்தை பாதுகாப்பதை விட தன் உடலை பாதுகாக்க வேண்டும். உடலை பாதுகாக்க தவறிவிட்டால் பணத்தாலும் தன்னுடைய உடலை பாதுகாக்க முடியாது என்பதை கூறி அவர் வாழும் காலத்தில் நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடும் குடும்பத்தோடும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவரை நானிலம் நன்மைகள் எல்லாம் வாழ்த்த, அலங்காரங்கள் வாழ்த்த, தோரணங்களும் வாழ்த்த, அவர் செய்த புண்ணியங்கள் வாழ்த்த, பல்லாண்டு வாழ வேண்டும் வாழ்த்தி நானும் வாழ்த்தி மகிழ்ந்து எனக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி மேற்கொண்டு நமது மண்டலத்தினுடைய செயலாளர் இப்போது வாழ்த்துரை வழங்குவார்கள். தமிழக தாய் புரட்சித் தலைவி அம்மாவை நினைவு கூர்ந்து வணங்குகிறேன். இன்றும் என்றென்றும் மக்கள் மத்தியில் முதல்வராக, வருங்கால முதல்வராக, இன்றைய எதிர்க்கட்சி தலைவராக, கழக பொதுச் செயலாளராக இருக்கும் புரட்சித் தலைவர் எடப்பாடியாரை வணங்கி இந்த பணி நிறைவு பாராட்டு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் முதல் கண் மின்சார பிரிவு அண்ணா தொழிற்சங்க மண்டல சார்பாக நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாளை பணி நிறைவு செய்ய இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஞானசேகரன் அவர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக பணியாற்றி நாளை பணியை நிறைவு செய்ய இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஞானசேகரனை நன்றி கூர்ந்து வணங்குகிறேன். இந்த விழாவிற்கு வருகை நின்று நிறைவாக சிறப்புரை ஆற்றிருக்கின்ற மின்சார பிரிவு அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் ஐயா விஜயன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திருப்பத்தூர் நகர கழகத்தின் சார்பாக அமைச்சருக்கு பதிலாக நாளை வர இருக்கின்ற அமைச்சருக்கு பதிலாக இன்றைய வரை தந்து எங்களை எல்லாம் சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற நகர கழக செயலாளர் அண்ணன் டி குமார் அவர்களை வருவார் என வரவேற்கிறேன். அதே போல இங்கு போக்குவரத்து பிரிவிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கின்ற மண்டல செயலாளர் நிர்வாகிகளை வருவார் என வரவேற்கிறேன். மின்சார பிரிவு அண்ணா தொழிற்சங்கத்தின் மண்டலத்தினுடைய தலைவர் அண்ணன் ரங்கநாதன் அவர்களை வருவார் என வரவேற்கிறேன். கழகத்தினுடைய மாவட்ட அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் பொன்னுசாமி அவர்களை வருவார்கள் என வரவேற்கிறேன். வட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் வட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் நீலமகன் அவர்களை வருவார்கள் என வரவேற்கிறோம். வட்டத்தினுடைய பொருளாளர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களை மற்றும் அதேபோல நான்கு கோட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற கோட்ட செயலாளர்கள்
முன்னாள் நகரத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் ரங்கநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அதே போல 4 கோட்டத்திலிருந்து கலந்து கொள்கின்ற கோட்ட செயலாளர்கள் அனைவரையும், கோட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என மண்டலத்தின் சார்பாக வரவேற்கிறோம். ஓய்வு பெற்று இன்றும் ஆக்டிவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நிர்வாக அலுவலர், நிர்வாக துணை கட்டுப்பாட்டு அலுவலர் மற்றும் அனைத்து நபர்களையும் உற்றார் உணர்வுகளையும் வருக வருக என வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமது தொழிற்சங்கத்தினுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கு என்பதை காட்ட வேண்டும் என்று சொன்னால், திருப்பத்தூரினுடைய மின்பயிர் மாநாட்டுடைய தொழிலாளர்களுடைய ஒற்றுமையை பொறுத்துத்தான் தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற மாவட்டமாக அதை வழிநடத்தியவர் அண்ணன் ஞானசாகர் என்பதிலே நாங்கள் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்று சொன்னால், ஒவ்வொரு தொழிலாளிக்கும் பிரச்சனை என்று சொன்னால் தனித்தனியாக இல்லாமல் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்து சிறப்பாக நடத்திய பொறுப்பு அண்ணன் ஞானசாகருக்கு உண்டு. அதே போல நாம் 2 முறை தேர்தலிலே வெற்றி பெற்று கூட்டுறவு சங்கத்திலே நாம் 11 நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டதன் பெயரில்தான் நற்பெயர் இந்த சங்கத்துக்கு கிடைத்தது. அதற்கும் இந்த சங்கத்தினுடைய இயக்குநராக சிறப்பாக செயல்பட்ட அனைவரையும் இந்த நேரத்திலே நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களைப் போலவே மற்ற மிற்பகிர்மான மட்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமது மாநில செயலாளர் பல்வேறு மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது எடுத்துரைப்பார். நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் திருப்பத்தூர் மின்பகிர்மான வட்டத்தை சென்று பாருங்கள், எவ்வாறு ஒற்றுமையோடு நல்ல தொழிலாளிகள் உதவும் மனத்தோடு செயல்படுகிறார்கள், அதை பார்த்து செயல்பட வேண்டும் என்று பல்வேறு இடத்திலே அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த மின்பகிர்மான வட்டம் தொழிலாளிகளுக்கு தொழிலாளியின் தோழனாக இணைந்து செயல்படுகின்ற மின்பகிர்மான வட்டம். அதற்கு காரணம் நமது அண்ணன் ஞானசாகர் அவர்கள், அவருடைய ஒத்துழைப்பு. அதே போலதான் இங்கே மண்டலத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் அண்ணன் நீலமேகம், கிருஷ்ணகுமார், ரங்கநாதன் போன்ற அனைவரும் ஒத்துழைத்து சிறப்பாக வழிநடத்தினார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் ஞானசாகர் அவர்கள். வாரிய பணியில் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இதுவரை தோல்வியில்லாமல் எந்த ஒரு அவப்பெயரும் கெட்ட பெயரும் வாரியத்திற்கு நட்டம் இல்லாமல் சிறப்பாக பணியாற்றியதனால்தான் அதிகாரிகள் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் மரியாதையும் அளித்தார்கள். அத காரணம் இது தலைமையில் எப்படி இருக்காங்க, தலைமையில் நடக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் கீழே இருக்கிறவங்க இப்போ செயல்படுவாங்க. அந்த அளவில் இவர் அவருடைய தன்னையும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வரக்கூடிய தொழிலாளிகளையும் சரியாக வழிநடத்தியதன் காரணமாகத்தான் இன்று அவருக்கு ஒரு நல்ல பெயரும் இவ்வளவு கூட்டமும் வந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய செயல்பாடு, அவருடைய நல்ல குணம், நல்ல பண்பு, அந்த பண்பிற்கு கிடைத்த பலன்தான் இன்றைக்கு அவர் இருக்கிறார். அதே போல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் அவர் ஓய்வு பெறாருன்னா அதிகப்படியாக தொழிற்சங்க பணி செய்வார். அதனால எங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும். சிறப்பாக செயல்பட்டவருக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இனி அவரை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவரை பின்பற்றி அவர் போல தொழிலாளிகள் நியாயமாகவும் நேர்மையாகவும் மின் வாரியத்திற்கு எந்தவித இழப்பீடும் ஏற்படாமல் பணியை செய்ய அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல தொழிற்சங்கத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதையும் அவரிடத்தை கற்றுக்கொண்டு மென்மேலும் வளர வேண்டும். அவருடைய நல்ல பண்புகளை இங்கிருக்கின்ற அடுத்த கட்ட நிர்வாகிகள் தொழிலாளிகள் அவரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல இனி ஓய்வு காலங்களில் அவர் தன்னுடைய குடும்பத்தோரோடும் குழந்தைகளோடும் பேர பேத்திகளோடும் மகிழ்ச்சியாக கழித்து நீண்ட ஆயுள் பெற்று நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு எங்களுக்கெல்லாம் நல்ல அறிவுரை வழங்கி எங்களையும் வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல புரட்சித் தலைவி அம்மாவை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பேரவையினுடைய செயலாளர் திரு முனுசாமி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த
பணி ஓய்வு பிரிவு விபச்சார விழாவினுடைய கதாநாயகர் அண்ணன் ஞானசேகரன் அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பிக்க வர முடியவில்லை என்றாலும் அதற்கு தகுந்த தலைமை தாங்கக்கூடிய அண்ணன் நகர கழக செயலாளர் டிடி குமார் அவர்களுக்கும் இங்கு புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவர் அவர்களை வணங்கி அண்ணன் மின்சார பிரிவு செயலாளர் அண்ணன் விஜயன் அவர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கு பிரிவு பிரச்சார விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பிரிவு தொழிலாளர்களுக்கும் மற்றும் குடும்பத்தாருக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அவர் அண்ணன் ஞானசேகரன் அண்ணன் வந்து பழகுவதற்கு எளிமையானவர். நான் கொஞ்ச காலமாக தான் என்ன இந்த பொறுப்புக்கு போட்டதுக்கு அப்புறமா தான் அவரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. எல்லாத்துக்கும் வந்து எளிமையாக பழகக்கூடியவர். அவர் எந்த நேரத்தில் என்ன சொன்னாலே இன்முகத்தோடு வரவேற்பார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாங்கள் போகிறதுக்கே அப்படி பண்ணுவார். தொழிலாளிகள் இடத்துல நல்ல பேரோடு தான் இருந்திருக்காரு. இன்னும் இந்த அவர் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் பேரப்பிள்ளைகளோடும் நீண்ட ஆயுளோடு இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வேண்டி அண்ணன் கேசிவி அவர்களின் வழிகாட்டுதலின்படி வணக்கத்தையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன். திருப்பத்தூர் ஓய்வூதியர் சங்கத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் ஞானம் பிரகாசம் அவர்களை சிறப்பு ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு ஞானசேகரன் பணி நிறைவு விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து தொழிலாளர் பெருமக்களும் அனைத்து அவர் சார்ந்த இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய அனைத்து உறவினர்களுக்கும் திருப்பத்தூர் மின்சார ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் நன்றி எளிதான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் ஏறக்குறைய எனக்கும் நாளையோடு 30வது நாள் ஓய்வூதிய நாளாக இருக்கின்றது. ஆகையால் ஓய்வு பெற்ற பின்னும் அவருடைய பணிகளை நான் கடந்த 29 ஆண்டுகளாக கண்காணித்தும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு வகையிலே அவர் சீரும் சிறப்புமாக அவர் சார்ந்த இயக்கத்திற்கும் அவருடைய தொழிற்சங்கத்திற்கும் மிகுந்த சில நல்ல பல செயல்களை பாராட்டி அவர் இன்றும் போல் என்றும் மக்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் சமூக நீதியின் அடிப்படையிலே சமுதாயத்திற்கு மேலும் மேலும் உழைக்க என்னுடைய சார்பாக விரும்பி வேண்டிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். இப்போது நமது திருப்பத்தூர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க நகர செயலாளர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். மாண்புமிகு காலம் சென்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களையும் வணங்கி மிக அருமையான காலகட்டம். இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வருகை தர இருந்த நம்முடைய முன்னாள் அமைச்சரும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளருமாகிய
அருமையண்ணன் KC வீரமணி அவர்கள் வருகை தந்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருந்தார். ஆனால் இன்னைக்கு காலத்தின் கட்டாயமாக மாவட்ட செயலாளர்களை எல்லாம் இன்னைக்கு சென்னைக்கு வரவழைத்து மாவட்ட அண்ணா தொழிற்சங்க சார்பாக இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாம் சென்னையில் வரவழைத்து மிக முக்கிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறதால் அந்த கூட்டத்திற்கு ஒரு செல்ல வேண்டியிருப்பதனால் அமைச்சர் அவர்கள் வர இயலவில்லை என்பதை தெரிவித்து, அருமை அண்ணன் ஞானசேகரன் அவர்களை பொறுத்தவரை எங்களுடைய கழகத்திலே மின்வாரிய பிரிவு செயலாளராகவும் அதே போன்று கூட்டுறவுத்துறையிலும் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். 5 ஆண்டு காலம் இங்கே இந்த தேர்தல் நடைபெற்று 10 வருட காலமாக கூட்டுறவுத்துறையிலே மிக சிறப்பாக பணியாளர்களுக்கு உண்டான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தலைமை பொறுப்பை ஏற்று ஒவ்வொரு பணியாளருக்கும் தேவையான நேரத்திலே நம்முடைய அமைச்சர் அவர்களிடத்தில் கேட்டு சென்று நிதியை பெற்று அவ்வப்போது அவர்களுக்கு தொழிலாளர்களுக்கும் சரி பணியாளர்களுக்கும் அவ்வப்போது பெரும் உதவியாக இருந்திருக்கிறார். அதே போன்று எங்கள் கட்சியை பொறுத்தவரை கட்சியிலே அமைச்சருடைய இதயத்திலே நீக்கமர நிறைந்திருக்கிற அண்ணன் ஞானசேகரன் அவர்கள் அமைச்சரிடத்திலே நெருங்கி பழகக்கூடியவர். எங்கு பார்த்தாலும் கார் வேகமாக சென்றிருந்தாலும் அண்ணன் அவர்களை பார்த்து விட்டால் கார் நிறுத்தி அன்பாக பேசிதான் அந்த இடத்தை விட்டு செல்லக்கூடிய நம்முடைய அமைச்சர் அவர்கள் கட்சியிலும் பல பொறுப்புகளை தேர்தல் நேரமாக இருந்தாலும் சரி பல காலகட்டங்களிலே அவருக்கு பொறுப்புகளை கொடுத்துள்ளார்கள். அந்த பொறுப்புகளை எல்லாம் செவ்வனே செய்து ஒரு சிறப்பாக கழகத்திற்கு நல்ல பல ஆலோசனைகளை தரக்கூடிய இடத்திலும் இருந்து பணிகளையும் வேகமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர், அமைதியானவர், அன்பானவர். அவருக்கு கொடுத்த வேலையை கொடுத்த மாத்திரத்திலே மிக சரியான செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை பெற்றிருக்கிறார். அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், பிள்ளைகள் குடும்பத்தாரோடு சுற்றும் நட்பும் அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். குறிப்பாக இவருடைய ஓய்வு பெறுகின்ற காலம் எங்களுடைய கட்சிக்கு அவர் வந்து முழு நேரமாக பணியாற்ற வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்து இங்கே வருகை தந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்த அண்ணன் மாநிலத்து பிரிவு செயலாளர் அண்ணன் விஜயரங்கன் அவர்களுக்கும் வருக வருகன வரவேற்று எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அண்ணா தொழிற்சங்க மின்சார பிரிவு மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் ஐயா விஜயரங்கன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சரி, ரெண்டே வரி. மாண்புமிகு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவின் அருளாசியுடனும் மற்றும் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் ஆசீர்வாதத்துடன் இங்கே பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வந்திருக்கும் யார் இது திரு கழகத்த யார் சரியாக தெரியவில்லை அண்ணன் குமார் அவர்களே மற்றும் நீலமேகம் அவர்களே மற்றும் கிருஷ்ணகுமார் அவர்களே மற்றும் ஞானசேகர், சாந்தமூர்த்தி மற்றும் முனுசாமி, கோவிந்தராஜ், ஜெகநாதன், கோபி மற்றும் கந்தவேல், கண்ணாடி எடுத்துகிட்டு வரல பெரிய இவர் மற்றும் உள்ள அனைவருக்கும் மின்சார பிரிவு அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணி நிறைவு பாராட்டு விழா
என்றால் நமது ஞானசேகரன் கட்சி பணியானாலும் சரி, தொழிற்சங்க பணியானாலும் சரி, அலுவலக பணியானாலும் சரி, எந்த பணியிலும் விட்டு கொடுத்தவரே இல்லை. அதனால் அவர் தமிழ்நாட்டிலேயே மின்சார பிரிவு அண்ணா தொழிற்சங்கத்திற்கு அதிக உறுப்பினரை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, எப்பொழுதும் தொழிற்சங்க பணியில் விட்டு கொடுத்தவரே இல்லை. மேலும் அவர் நமது தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை என்றால் தினமும் பேசிக்கொள்வார். அந்த தொழிலாளி பிரச்சனை முடிகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 தரமாச்சும் பேசுவார். பேசாத முடிச்சாதான் விடுவார். அவருக்கு நான் எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு அவருக்கு நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். அதனால தான் தொழிற்சங்கம் இந்த திருப்பத்தூரில் ரொம்ப நல்லா இருக்குது. தமிழ்நாட்டிலே முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதுக்கு உறுதுணையாக நமது மாண்புமிகு அண்ணன் வீரமணி அண்ணன் அவர்களும் நகர செயலாளர் போன்றவரும் நமது கட்சி தொழிற்சங்க தலைவர்கள் போன்றவர்கள் ஒத்துழைப்பினால் தான் நமக்கு அதிகமான தொழிற்சங்க சந்தா கிடைத்துள்ளது என்பதை பணிவோடு தெரிவித்துக்கொள்ள, மேலும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். நாம் இப்போ மின்சார வாரியத்திற்கு இந்த நிலைக்கு வருவதற்கு ஒரே பாயிண்ட் தான். திமுக 2/6/2003 அன்று கையெழுத்து போட்டதுனால தான் மின்சார சட்டம் 2003 அமலானது. அந்த அமலானதுனால தான் 8/10/2008 மின்சார வாரியத்தை 3ஆக பிரித்தாங்க. டிரான்ஜெட்கோ, டிஎன்இபி, டிரான்ஸ்கோன்னு. திருப்பி அதே திமுக ஆட்சியில் தான் பிரித்தாங்க. அதே திமுக ஆட்சியில் இப்போவும் 24/1/2024 டிரான்ஜெட்கோவை மேலும் 3ஆக பிரிச்சுட்டாங்க. தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன், தமிழ்நாடு பவர் ஜென்ரேஷன் கார்பரேஷன், தமிழ்நாடு எனர்ஜி கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட். இப்போ 5ஆக பிரித்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. தனியாருக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை. இவ்வளோ கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு நஷ்டத்துக்கு காரணம் திமுக தான். நாம் யாரும் பண்ணல. நாம் 10 வருஷத்துக்கு கொஞ்சம் ஆச்சு. ஆனால் இப்போ இந்த 4 வருஷத்தில் மட்டும் அவங்க கடன் வாங்கினது எவ்வளோ? 3 தரம் மின்சார வாரியத்தை கட்டண உயர்வை ஏற்றுனாங்க. ஆனால் நம்ம பிரிவில் ஒரு தரமும் ஏற்றலை. அப்படி ஏற்றியும் கடன் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நமது தொழிற்சங்க சார்பாக வருகின்ற 2026 எலெக்ஷனில் நல்ல முறையில் அனைவருக்கும் நம்ம இந்த நடக்கிற விஷயத்தை அனைவரும் கொண்டு போய் கீழ்மட்டத்தில் கொண்டு போய் சொல்லணும். சொல்லி ஓட்டு வாங்கி தந்து நமது எடப்பாடியார் களத்தை வலுவாக்கணும் என்றும், மற்றும் நமது ஞானசேகரன் குடும்பத்தார் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் குறைவில்லாத செல்வமும் பெற்று பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது வட்டச்செயலாளர் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்துவார். நிகழ்த்திய பின்பு அவருக்கு சால்வை மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கலாம். ஒரு 5 நிமிடம் அவர் ஏற்புரை வழங்கும்படி உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பணி நிறைவு பாராட்டு விழாவில் இதில் பணி நிறைவுன்னு சொல்ல முடியாது. அலுவலக பணி நிறைவு மற்ற பணிகள் தொடரும். அலுவலக பணிகளும் தொடர்ந்து அலுவலகத்தில் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கும். அலுவலக பணியும் தொடர்ச்சியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, இந்த விழாவிற்கு என்னுடைய வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் விஜயரங்கன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய நகர செயலாளர் மதிப்புக்குரிய சகோதரர் டிடி குமார் அவர்களே, எங்களுடைய மண்டலத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் சாந்தமூர்த்தி அவர்களே, மண்டலத்தினுடைய தலைவர் ரங்கநாதன் அவர்களே, என்னோடு தோளோடு தோள் நின்று இந்த மின்சார பிரிவு அண்ணா தொழிற்சங்கத்தை திருப்பத்தூர் மின் பகிர்மான வட்டத்தில் சிறப்பாக செயல்பட உறுதுணையாக இருக்கும் அனைத்து நண்பர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் துணைநிதி கட்டுப்பாட்டு அலுவலர் அண்ணன் வெங்கடேசன் கிருஷ்ணகுமார் அவர்களே, தற்போதைய துணைநிதி கட்டுப்பாட்டு அலுவலர்
சிவசக்திவேல் அவர்களே, ஓய்வூதிய சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஞானப்பிரகாசம் அவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கங்கள். என்னுடைய பணி காலத்தில் 3, அதாவது சொசைட்டி தலைவர் ஒரு 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர், ஒரு 20 ஆண்டுகள் தொழிற்சங்க பணி, ஒரு 5 வருஷம் மட்டும் தான் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் மின்சார பிரிவு அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர். இதில் அலுவலக பணிக்காக தொழிற்சங்க பணியையும் தொழிற்சங்க பணிக்காக அலுவலக பணியும் எந்த நேரத்தில் விட்டு கொடுக்கவில்லை. அலுவலக பணி வந்தால் அலுவலக பணி தான், அது அந்த சட்டத்துக்கு புறம்பாக இதுவரையும் செய்யலை, அதுதான் உண்மை. அதுக்கடுத்து தொழிற்சங்க பணி நம்முடைய கட்சி உறுப்பினர்கள் தான் முன்னுரிமை, மற்றவங்களுக்கும் உண்டு, பட் அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து பண்ணோம். பட்டு கூட்டுறவு சங்கத்தை பொறுத்தவரையிலையும் தலைவர் என்ற முறையில் அனைவருக்கும் திமுகனாலையும் கம்யூனிஸ்டாக ஈக்குவலாக தான் பண்ணியிருக்கோம். அதில் எந்த ஒரு டிவியேஷனும் அதை வரிசையாக தான் இருக்கும்ன்றதை இதுக்கு என்னோட தோல் நின்ற எனக்கு ஒத்துழைப்பு தந்த இயக்குநர்கள், என்னோடு பணியாற்றிய இயக்குநர்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கும் நம்முடைய செயற்பொறியாளர் பொது அவர்களை வருகை வரவேற்று இது ஒத்துழைப்பு தந்த அனைத்து, அதாவது மின்சார வாரியத்தில் பணிபுரியும் பணியாளர்கள், பொறுப்பாளர்கள், மாட்டுச்சங்க தலைவர்கள், எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள், எங்களுடைய மாநில செயலாளர். நான் பெரும்பாலும் சென்னைக்கு போக மாட்டேன், அவர் ஃபோன் வழியாகவே சொன்னாவே பல, அதாவது அங்கே கொடுத்தன இந்த உட்காந்து கொடுத்தன நடத்த முடியாத வேலையெல்லாம் எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. அது அவருக்கு இந்த நேரத்தில் மின்சார பிரிவு அண்ணா தொழிற்சங்க சார்பில் நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவரை வாழ்த்துரை வழங்குபவர்கள் மற்றும் சால்வை அணிவித்து பரிசு பெறுபவர்கள் மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.
ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும், வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும். உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான். மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான். மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான், வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்ததெங்கள் நெஞ்சமே. எங்கள் ஆட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே. மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்ததெங்கள் நெஞ்சமே. எங்கள் ஆட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே. கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே. கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே. இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே, இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே.
Thank you.